நமது அழைத்தல் வாழ்வில் நாம் தடுமாற்றம் அடைகின்ற பொழுது உயிர்த்த ஆண்டவர் இயேசு நமது அழைத்தலை புதுப்பிக்கின்றார். அழைத்தல் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒருவேளை ஒரு கிறிஸ்தவராக ஒரு அழைத்தல் கொடுக்கப்படுகிறது திருமுழுக்கு வழியாக, நல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக ஒரு அழைத்தல் கொடுக்கப்படுகிறது திருமணம் எனும் திருவருட்சாதனத்தின் வழியாக, அல்லது நல்லதொரு கிறிஸ்தனுடைய பணியாளனாக குருத்துவத்தின் வழியாக கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டவுடன் எல்லாருமே உறுதியாக உணர்ந்து கொண்டவர்களாக இறுதி வரை நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் வாய்ப்பு இல்லை. நழுவி இருக்கிறோம், தவறி இருக்கிறோம். ஆனால் அந்த நழுவப்பட்ட காலங்களிலே, தவறு என்ற காலங்களிலே கடவுள் நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை. மாறாக அவர் இந்த திபேரியா கடற்கரையில் மீண்டும் தோன்றி தன்னை காண்பித்து அவர்களை உறுதிப்படுத்தியது போல ஆண்டவர் தான் உயிரோடு தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், நம் வாழ்வில் இருக்கிறார். அவருக்காக நாம் அழைத்தலில் ஈடுபடுகிறோம் என்பதை திருமுழுக்கு, திருமணம், குருத்துவத்தின் வழியாக மீண்டும் மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகின்றார், புதுப்பிக்கின்றார். தடுமாற்றங்கள் வேளையில் எல்லாம் உயிர்த்த ஆண்டவராக வந்து மீண்டும் அந்த அழைப்பில் உறுதியாக இறுதி வரை நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு அனுபவத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதனால்தான் லூக்கா அழைத்தலுக்கு முன்னதாகவும் யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பின்னதாகவும் இந்த நிகழ்ச்சி வைத்திருக்கின்றார்.